வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியை சந்தித்ததாக ஒரு தகவல். இது இன்னைக்கு அரசியலில் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா தெரியும், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் விஜயை போய் சந்திச்சாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய செல்வ பிறந்தைக்கு எனக்கு தெரியாது அப்படின்னாரு. ஏற்கனவே இங்கே திமுகவுக்கு ஆதரவான கோஷ்டி, விஜய்க்கு ஆதரவான கோஷ்டி அப்படின்னு 2 கோஷ்டிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வைத்தால் தாக்கம் எப்படி இருக்கும்? இல்லை திமுகவோட கூட்டணி வைத்தால் அதிக தொகுதி கேட்பாங்களே, அதுக்கு திமுக தலைமை ஒத்துக்குமா? இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க தொகுதியே கேட்பாங்க. ஏன்னா 25ங்கிறது ஒரு 40 ஆச்சுன்னா ஒரு 40 வேணாம், ஒரு 5 அதிகமானாலும் அந்த 5 தொகுதி எங்கேருந்து எடுத்து கொடுப்பார். அப்போ அதிருப்தி வேட்பாளர்கள் இருப்பாங்க. அதை திமுக தலைமை எப்படி சமாளிக்க போகுது? விஜய் வேட்டு வச்சுட்டாரு, நம்ம தொடர்ந்து சொல்கிறோம்ல. அதாவது காங்கிரஸ் கூட விஜய் சேர்ந்தாலும் வேட்டு, சேரலைனாலும் வேட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை அந்த அஸ்திவாரத்தை அசைச்சு பார்த்துருக்காரு விஜய்னே சொல்லலாம். அவருக்கு அரசியல் தெரியல, எது சொன்னாலும் சரி அவர் இவங்களை அதாவது என்னென்னா யோசிக்காமல் அடிக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி சென்று பார்த்தது, பிரியங்கா காந்திகிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறதும், கே வேணுகோபால் கூட இருந்திருக்காரு. அப்போ 15ஆம் தேதி நடக்க போகுது என்ன, ஏன் 15ஆம் தேதி, அந்த 15ஆம் தேதியுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களில் ப. சிதம்பரம் எவ்வளோ செல்வாக்கானவர்னு தெரியும். நேரு அவர்கள் குடும்பத்துக்கு இப்போ ராகுல், பிரியங்கா எல்லாருக்கும். அப்படிப்பட்ட சிதம்பரம் அவர்கள் சொல்கிறார், காங்கிரஸ் 5 பேர் குழு போட்டுருச்சு, அப்போ இனிமேல் பிரச்சனை இல்லைப்பா. அதான் என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுகவோட கூட்டணி தொடரும், ஒரு நிம்மதிங்கிறார். ஏன்னா அவருக்கு சில ஆதாயங்கள் தேவை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு பிரவீன் சக்கரவர்த்தி போய் பார்க்குறாரு. பார்த்து நமக்கு தெரிஞ்சு 3 நாள் ஆகுது. இந்நேரம் விஜய் அவர்களை பார்த்ததுக்கு, யார்ப்பா பார்த்தது, அவர் எங்கள் ஆளே இல்லை அப்படின்னு தலைமை கண்டிச்சிருக்கணும். கரெக்டுங்களா? கண்டிச்சிருந்தா என்ன ஆகும் பார்த்தீங்களா? விஜயை பார்த்தது பிரவீன் சக்கரவர்த்தி, அவரை தலைமை கண்டிச்சிருச்சுங்க, இனிமேல் யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு ராகுல் சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டார்? சொன்னால் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிரும். அப்போ திமுக கொடுக்குற சீட்டு தான் வாங்கிக்கணும். இதை காங்கிரஸ் விரும்புமா? செல்வ பிறந்தகை வேணால் திமுக மேலே இருக்க விசுவாசத்தில் ஐயோ சீக்கிரம் கூட்டணி முடிவு பண்ணலாம். செல்வ பிறந்தகைக்கு அவர் ஸ்ரீபெரும்புதூரில் அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு திமுகவுடைய தயவு தேவை. அவர் ஒரு நிலைவித்துவான் தான், உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னவர் தான் இவர், ஒரு காங்கிரஸ்காரர். இவர் நீங்கள் கேட்கலாம், அவர் காங்கிரஸ்காரராங்க, ஏங்க 5 கட்சி மாறி வந்தார், அவருக்கு என்னங்க காங்கிரஸ் கொள்கைன்னு கேட்கலாம். அதுவும் ரைட்டு தான். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களாம் ஒதுங்கி இருக்காங்க. இவரை இன்றைக்கி மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக தலைவராக இருக்கார். இப்படி போயிட்டு இருக்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை இன்னும் காங்கிரஸ் கண்டிக்காமல் இருக்கிறது. அப்படிங்கும்போது காங்கிரஸ் இதை ஊக்கப்படுத்துது, பேசுறது ரைட்டு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப. சிதம்பரம், செல்வ பிறந்தகை எல்லாத்துக்கும் ஒரு யோசிக்கிறாங்க, என்னடா அது காங்கிரஸ் டியூன் மாறினாலும் மாறிடுமோ. இப்போ காங்கிரஸ் சிதம்பரம் அவர்களை இந்நேரம் கூப்பிட்டு கேட்டுருக்கணும், என்னங்க நீங்கள் தமிழ்நாட்டில் யாரோட கூட்டணி கேட்டுருக்கணும்ல. அவரை கேட்காம பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்புறதன் மூலமாக ராகுல் காந்தி ஏதோ ஒன்று சொல்ல வர்றார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ராகுல் காந்தியோடைய அனுமதி இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துருப்பார் நமக்கு நினைக்கல. ஏன்னா ராகுல் காந்தியோட குட் புக்கில் தான் இருக்கார். ஏன்னா சில பேர் ராகுல் காந்தியோட குட் புக்கில் இருப்பாங்க. ஜோதிமணி அவர்கள்ட்ட கேட்கும்போது விஜய்லாம் ஒரு ஆளாங்க அப்படி தானே சொல்லணும். ஏன்னா செல்ல பிறந்தை அப்படி தான் சொல்லுவார். ஜோதிமணி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் அவருக்கும் ராகுலுக்கும் அவருக்கும் ஒரு புரிந்துணர்வு இருக்குதுங்க, ஏற்கனவே அவர் காங்கிரஸில் சேரதாங்க வந்தார், எங்களுக்குள்ளே ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வெளிப்படையாக இன்றைக்கி திமுகவை மிரட்டக்கூடிய வேலையை காங்கிரஸ் பண்ணியிருக்குது. சரியாக தப்பானா சரிதான். கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி நாங்கள் அடிமையாக இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. காங்கிரஸுக்கு அப்படி எதுவும் தேவையும் இல்லையே. இன்றைக்கி எதிர்கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் ஏதோ போராட்டம் பண்ணியிருக்காங்க, கம்யூனிஸ்ட்டு தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. வேலையே செய்யாமல் இந்த 4 வருஷம் ஓட்டினது செல்வ பிறந்தகை மட்டும்தான். ஏன்னா அவர் ஒரு நிலை வைத்துவான். இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக எவ்வளவோ குறை, வேங்கை வயலிருந்து எவ்வளவோ சம்பவங்கள், பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகள், பெண்கள் பாலியல் பிரச்சனை, எல்லாத்துக்கும் திமுகவுக்கு முதல்ல முட்டு கொடுக்குற வேலையை ஈடுபட்டது செல்வ பிறந்தகை. காங்கிரஸ் வளராமல் போவதற்கு இங்கே மாதிரி ஒரு மொத்தம் இருக்கிறது 10 காங்கிரஸ்காரங்க. அந்த 10 பேர் சேர்ந்துட்டு காங்கிரஸை வளர விடாமல் தடுக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கும் கை அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 ஓட்டு இருக்குது. கை சின்னத்துக்கு ஓட்டு இருக்குது. நீங்கள் என்ன தான் சரியாக தப்போ கைக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குங்க. எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வயசானவங்களாம் கைக்கு போடுவாங்க. ரெட்டலைக்கு எப்படி ஓட்டோ, சூரியனுக்கு எப்படி ஓட்டோ, கைக்கு ஒரு ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டுக்களை மட்டும் வைத்துக்கொண்டு, சிறுபான்மையினரை வைத்துக்கொண்டு ஒரு 10 பேர் மட்டும் நல்லா இருக்காங்க. திமுகவில் எப்படி ஒரு குடும்பம் 10 பேர் நல்லா இருக்காங்க, அதேமாதிரி அங்கே ஒரு 10 பேர். இவங்க காங்கிரஸ் வளர்ந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்க பையன், இவங்க மட்டும்தான் காங்கிரஸாக இருக்கணும், யாரும் காங்கிரஸுக்கு வந்துடக்கூடாது.
இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி என்ன யோசிப்பார், அதிகமாக சீட்டு வேணும். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போய் இன்றைக்கி சந்திச்சிருக்காருன்னா எதை பற்றி பேசுவாங்க? என்னங்க பண்ணலாம், விஜய்கிட்ட பேசுனீங்களே என்ன பிரச்சனை, இல்லை விஜய்கிட்ட போகலாமா வேணாமா, உங்களுடைய என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு, எவ்வளோ சீட் நம்ம பேசலாம், எப்படி பேசலாம், இதான் கேட்டிருப்பாங்க. வேணுகோபால் என்ன சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 13ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுவோம். கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் முடியுது. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு ஜெயிச்சா நம்ம கொஞ்சம் டியூன் மாறுறதை பற்றி யோசிப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடியும், பீகார் எலெக்ஷனில் மட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா அந்த மேட்ரே வேறு. இப்படி போயிட்டு இருக்கும்போது பிரியங்காட்டி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிரியங்கா காந்திக்கோ ராகுல் காந்திக்கோ திமுக மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. சோனியா காந்திக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, ரைட்டுப்பா, கலைஞர் மேலே நட்பாக இருந்தாங்க, ஸ்டாலின்கிட்ட நட்பாக இருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் டபுள் கேம் விளையாடுறாருங்கிறத ராகுலுக்கு தெரியும். நேராக வந்து மம்தா பானர்ஜியோ இங்கே இருக்கக்கூடிய பல மாநில முதலமைச்சர்கள் யாருமே பர்சனல் அப்பாயின்மெண்ட் கேட்கறதில்ல மோடிக்கிட்ட. சமீபத்தில் பர்சனல் அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்த்தது ஐயா ஸ்டாலின் தான். அப்போ உங்களுக்கும் எனக்குமே தெரியும், நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு எதுக்கு மோடியை பார்த்தாருன்னு. அப்போ ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் தெரியாதா? நம்ம மோடியை கடுமையாக அழுத்துட்ருக்கோம், இவர் நம்மளை வச்சு சிறுபான்மை ஓட்டுகளும் வாங்கிடுறாரு, கரெக்டாக. அங்கே போய் மோடிக்கிட்டையும் கை குலுக்கிறார். எவ்வளோ புச்சாலியான ஆள் பாருங்க. மற்ற கூட்டணி கட்சிக்காரங்களாம் இடிச்ச வாங்க, நீங்கள் புச்சாலி. யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இன்றைக்கி வந்து திமுக இருக்கக்கூடிய 22 எம்பி வச்சு இது என்ன பண்ணும்? நிறைய பேர் சொல்கிறாங்களே, பாராளுமன்றத்தில் 22 எம்பி இருக்காங்க, அவங்களுடைய தயவு வேணும். சரி, தயவு வேணும், அது வச்சுட்டு இப்போ ராகுல் காந்தி என்ன ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க? சரி, அப்படியே ஒரு வேளை இன்றைக்கி வந்து திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் வெளியில் வந்துருச்சு, பிஜேபியோட திமுக கூட்டணி போட்டாங்கன்னா நீங்கள் கேட்கலாம், போடுவாங்களான்னு யோசிக்க வேணாம், போட்டுருவாங்க. அடுத்து மத்திய அமைச்சரில் இடம்பெறணும் அப்படிங்கிறது தான் திமுக வேணும். அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தால் பிஜேபியோட கூட்டணி வச்சு மந்திரி சபையில் அங்கம் வகிப்பார்கள், மாற்று கருத்தே இல்லை. கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு எப்படிப்பட்ட இயக்கம் தோழர்களே தெரியுமா அப்படின்னா அது ஒரு கடிதம். அன்றே சொன்னார் கலைஞர், ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் என்று. எங்கே சிறுபான்மையினருக்கு அவர் வந்து கெடுதல் பண்ணாங்க, நம்ம இருக்கும்போது சிறுபான்மையினருக்கு யாராவது கெடுதல் பண்ண முடியுமா? இவர் சொல்லுவார், நம்ம சிஎம்மாக இருக்கும்போது அப்படிங்க சிறுபான்மை மக்களுக்கு கெடுதல் பண்ண முடியும், நாங்கள் தான் பண்ணுவோம், அவங்க எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் ஊட்டிட்டு சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் மேலே இருக்கவங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இன்றைக்கி 15ஆம் தேதி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரவீன் சக்கரவர்த்தி மேலே நடவடிக்கை எடுக்காது. இன்றைக்கி உண்மையிலேயே வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல பேருக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி தான். திமுகவுக்கு என்ன சிக்கல்? 25லேருந்து ஒரு 40 தொகுதி கேட்குறாங்க. 40க்கு நிறைய பேர் 60ங்கிறாங்க, 40 கேட்பாங்க. அப்படியே அடித்து பிடிச்சி போச்சா ஒரு 7 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். 7 சீட்டு கொடுக்குறதே திமுக இன்றைக்கி சிக்கல். எங்கேருந்து எடுத்து கொடுப்பீங்க? யார்கிட்ட இருந்தால் பிடிங்கி தான் கொடுக்கணும், இல்லை திமுகலேருந்து எடுத்து கொடுக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் ஜெயிக்கிறது கஷ்டம். இப்போ வேளச்சேரியில் அசன் மௌலானா கொடுக்குறீங்க, அவர் என்ன தோற்றுருவார் இந்த தடவை, அவ்வளோதான் ரிசல்ட். ஏன்னா திமுக என்ன ஜெயிச்சிடும், அவர் என்ன தோப்பார். திமுக அதிமுக விஜய் அப்படின்னா போட்டி கடுமையாக இருக்கும். காங்கிரஸ் பிஜேபி திமுக அப்படின்னா திமுக ஈஸியாக அடிச்சிடும், இல்லை விஜய் அடிச்சிருவார். அதுவே ஒருவேளை அதிமுக திமுக விஜய் அப்படின்னாங்கன்னா போட்டி கடுமையாக இருக்கும். பிஜேபியோ அந்த இடத்துல ஒரு தேமுதிகவோ இல்லை வந்து காங்கிரஸோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ நின்னா அங்கே போட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எப்பயுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறதுக்கு நின்று ஜெயிக்கணும். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளடி வேலை நிறைய பேர் பார்க்க ரெடி ஆகிட்டாங்க. திமுகவே சில இடத்துல உள்ளடி வேலை தான் பார்ப்பாங்க. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போய் ராகுல் காந்தியை சந்தித்தது அப்படிங்கிறது ஒரு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம்தான். விஜயை சந்தித்து 3ஆவது நாளே பார்க்குறாரு. அப்போ அடுத்து விஜய் எப்போ பார்க்க போகிறார்? இன்னும் நல்லா யோசனை பாருங்கள். அடுத்து விஜய் போய் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாருன்னா என்ன சொல்லுவீங்க? இன்னும் நிறைய பேர் பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாரா என்று தெரியவில்லை. யார்? செல்வ பிறந்தகை. சரிங்க, பார்த்தாரான்னு தெரியாமையா எல்லா சேனல்லையும் நியூஸ் போட்டிருக்காங்க. ஒரு சேனல் தான் பரவாயில்ல, எல்லா சேனலையும் போட்டுட்ருக்காங்க. மாட்டிக்கொண்டார்கள். அடுத்து விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தால் என்ன முட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் டெல்லி தலைமைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களாம். இவங்க இன்னும் ஒன்றும் அழுத்தம்லாம் கொடுக்க முடியாது. இவங்க அழுத்தம் கொடுத்தா டெல்லி என்ன பண்ணும்? முதல்ல காங்கிரஸ் சரியாக வளர்க்க பாருங்க அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கார் ராகுல். மறுபடியும் சொல்கிறோம், இங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இங்கே பல கோஷ்டி இருக்குது. இப்போ ஜோதிமணியெல்லாம் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம்னா விஜய் கூட வந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க நினைக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரங்களை திமுகவில் சேர்க்குறாரு செல்வ பிறந்தை, நம்ம செந்தில் பாலாஜி. உடனே ஜோதிமணி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்போ ஒரு உரசல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மதிமுகவிலேருந்து சேர்த்திங்க, அந்த கட்சிக்கு சொரணம் இல்லை, எங்களுக்கு சொரணம் இருக்குதுன்னு அறிக்கை விட்டாங்க. உண்மைதான். அது கூட்டணி கட்சியிலேருந்து எப்படி நீங்கள் ஆள் எடுப்பீங்க? செந்தில் பாலாஜி இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா? அப்போ பிரச்சனையை முற்றி விட்டதில் ராகுல் காந்திக்கு ஜோதிமணி சொல்லியிருப்பாங்க, நம்ம கட்சியிலேருந்து ஆள் எடுக்கிறாங்க, இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கட்சியே எல்லாம் போயிடும், இதே மாதிரி செல்வ பிறந்தைக்கு விட்டிங்கன்னா கட்சியை அடகு வச்சுருவார், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. செந்தில் நம்ம இவருக்கு செல்வ பிறந்தைக்கு ஒரு லாக் பண்ணணும்.
ஏன்னா செல்வ பெருந்தகை அப்படிங்கிறவர் நம்மளுடைய மல்லிகார்ஜுன கார்கேக்கு வேண்டியப்பட்டவர். அதனால் கொஞ்சம் அமைதி காத்துட்டு இருக்கார் ராகுல். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் மறுபடியும் விஜயை பார்த்தால் அது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. இதனால் கூட்டணி சேருவாங்கன்னு சொல்ல, திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகிறது. திமுக நிம்மதி இல்லாமல் இருக்க போகுது. இந்த பக்கம் பார்த்தா அதிமுக பிஜேபி கூட்டணி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கை நம்மளை விட்டு போவாது. நீங்கள் அந்த கை பண்ணுற வேலை இன்றைக்கி உங்களை தூக்கம் இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது. விஜயும் காங்கிரஸை வச்சு டபுள் கேம் விளையாடுறாரு, காங்கிரஸும் விஜய் வச்சு டபுள் கேம் விளையாடுறாங்க. இவர்கள் ரெண்டு பேர் விளையாடும் போது திமுக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு உண்மையிலேயே பேசுகிறாங்களா, என்ன தான் பேசுவாங்க, கூட்டணிக்கு போயிடுவாரா போகமாட்டாரா, இவ்வளவு கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி வலுவாக இருக்குன்னு ஒரு காலத்தில் சொல்ல போய் இப்போ திமுக கூட்டணி இடம் மாறிக்கொண்டு இருப்பது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். தொடர்ந்து இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.